இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து அவுத்திக்கீரை வச்சு ஒரு கறி. அது எப்படி உண்டாக்கணுன்றது காமிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன். அகத்திக்கீரையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்கோ, நீளமாக. இது சீக்கிரமாகவே உரித்து எடுத்துனுடலாம். அதாவது அதோட வால் பகுதியை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தேல்னாவே வந்துடும். அதே மாதிரி இது உங்களுக்காக காமிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க கீரையை. ஏன்னா இது வயிற்றுக்கு வந்து கேடு. இதை போட்டு சமைச்சேன்னா பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற கீரையை வந்து அவாய்டு பண்ணிவிடுங்கோ, வேண்டாம் நமக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னாக்கா, இதை நல்லா வாஷ் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. கையில் பிச்சா கூட போகிறோம் நமக்கு. இந்த மாதிரி பிச்சுக்கணும். எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அகத்திக்கீரையை நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கேன். அடுத்தது சீஞ்சட்டியில் ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 வரமிளகா. இந்த கீரைக்கு வரமிளகா காரம் மட்டும்தான். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கிறது. அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் போட்டுண்டாச்சு. இது ரெண்டும் நல்லா சவக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்தாச்சு. இது வந்து நான் பைத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூனுக்கு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். நல்ல வெள்ளத்தில் வச்சு ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் விட்டுன்னு விடலாம். ஊறினதுனால நமக்கு பைத்தம்பருப்பு வந்து சீக்கிரமாகவே நமக்கு வெந்து கிடச்சிடும். அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு கீரைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கீரைக்கு வந்து உப்பு ஜாஸ்தி தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். அடுத்தது நம்ம பருப்பு வந்து கீழே போட்டிருக்கோம். நம்ம இந்த கீரை நம்ம அலம்பி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையையும் நம்ம இதில் போட்டு விடலாம். உங்களால் எவ்வளோத்துக்கு பாதியாக பிச்சு போட முடியுமோ இல்லை கட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணலனாலும் பரவாயில்ல. பைத்தம்பருப்பு அடியிலேயே இருக்கட்டும். மேலாக கீரை போட்டுக்கலாம். இப்போ எல்லா கீரையும் போட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேகணுன்றதுனால கொஞ்சமாக விட்டுக்குவோம். இந்த சூட்டுலேயே இந்த கீரை நமக்கு வெந்து கிடச்சிடும். தட்டை போட்டு ஒன்று மூடிக்கலாம். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ நடுவில் நான் ஒரு வாட்டி இலக்கி கொடுத்தேன். இப்போ இன்னொரு வாட்டியும் நான் இதை இலக்கி கொடுத்துட்றேன். இப்போ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வேகும். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா சிம்லேயே இருந்தேன்னா பைத்தம்பருப்பு நல்லா வேகும். அதனால தான் இப்போ கீரை வந்து நல்லா சுங்கி போயிடுத்து. பைத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அது இந்த ஹீட்டுக்கே நல்லா வெந்து கிடச்சிடும். இன்னொரு வாட்டியும் நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம விட்டுருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி எடுத்து கீரையும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். தேங்காயும் இதில் போட்டு விடலாம். தேங்காய் போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த கீரை நல்லா இலக்கி கொடுத்துடலாம். பைத்தம்பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது. ரொம்ப குழைஞ்சு எடுத்துனா அது
கீரையோடு சேரும்போது கூட்டு மாதிரி ஆகிடும், கறி மாதிரி இருக்காது. அதனால் இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. அவத்திக்கீரை கறி, அவத்திக்கீரை பொரியல் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்க. உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க. அம்மாஸ் கிச்சனில் அவத்திக்கீரை கறி ரெடியாக இருக்குது.